ஓகே, நம்ம வந்து டிசார்டரை பற்றி பார்த்துட்டோம். சரி, டெக்னிக்ஸும் முதல் வீடியோவில் சொன்னேன், இப்போ டிசார்டர் பற்றி சொன்னேன், ட்ரீட்மெண்ட் பற்றியும் பேசியாச்சு. சரி, நேச்சுரலாக இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு மனிதன் தூங்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கண்டிப்பாக ஆழமான தூக்கத்தை பெறலாம். அதுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன், என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது மிதமான காற்று, மிதமான வெப்பநிலை மிகவும் அவசியம். அதே போல் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடாது. நம்பர் 2 வந்து என்ன, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் பாத் வந்து தேவை. அது பாடி வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு அமைதியான தூக்கத்தை கொடுக்கும். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இத்தனை மணிக்கு படுக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ பண்ணோன்னா நமக்கு அலாரம் கிளாக்கே இல்லாமல் நேச்சுரலாக நம்மளுடைய உயிரிடல் கடிகாரம் இருக்கு இல்லைங்களா, பயாலஜிக்கல் கிளாக்கு, அது வந்து செட்ரைட் பண்ணிடும். நம்மளை கரெக்டான டயத்துக்கு படுக்க வச்சு கரெக்டான டயத்துக்கு வந்து எழுப்பி விட்டுரும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ நம்ம டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. ஆனால் தூங்க போடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அதுல இருந்து ஒரு ப்ளூ லைட் வந்து எமிட் ஆகும். அது என்ன பண்ணும், மூளையில வந்து மெலட்டோனின் அப்படின்னு சுரக்கும் நியூரோ கெமிக்கல். இதையே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய நியூரோ சயின்ஸ் பிஹைண்ட் யோகால. அது தூக்கத்திற்கு மிக அவசியமானது. இந்த லைட் வெளிச்சம் இருக்கும் பொழுது அந்த மெலட்டோனின் வந்து சுரக்காது. லைட் வெளிச்சம் எங்க டிம்மா இருக்கோ அப்பதான் சுரக்கும். அப்பதான் நமக்கு வந்து தூக்கம் அமைதியாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம படுத்து ஒரு 20 நிமிடத்திற்குள்ள வந்து நம்ம ஆழமான தூக்கத்துக்கு போயிடணும். தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து படுக்கையிலே பரண்டு படுத்து ரெஸ்ட்லெஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் ஆகி கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து சுரக்கும். அது என்ன பண்ணணும்னா அலர்ட்னஸை கிரியேட் பண்ணிடும். ஆக்சுவலாக நமக்கு வந்து டயர்ட்னஸ், டல்னஸ் ஆனால் தான் தூக்கம் வரும். பட் இந்த கார்டிசால் வந்து என்ன அலர்ட்னஸை கிரியேட் பண்ணிட்டா தூக்கம் இல்லாமல் போயிடும். சரி, ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம்? பெட்டை விட்டு எந்திரிச்சு பக்கத்து ரூமுக்கு போயிடணும். 3 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புக் ரீடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து புக்கு படிக்கலாம். புக்குன்னா நான் சொல்றது வந்து மேனுவலாக கையில் எடுத்து படிக்கிறது, புக்கு கிடையாது, மனசில் வச்சுக்கோங்க. புக் எடுத்து படிக்கணும். புக் படிக்கும் பொழுது என்னன்னா சுத்திலும் லைட் போடாம ஜஸ்ட் பேக்ல இருந்து ஒரு லைட், ஒரு மிதமான வெளிச்சம் அது வந்தா போதும். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கலாம். சரி, இதுல என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபோக்கஸிங் அண்ட் அட்டென்ஷன். என்ன விஷயம் படிக்கிறோமோ அதுல மைண்ட் வந்து கான்சென்ட்ரேஷன். ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் மெடிடேஷன். அது கண்டிப்பா மெலட்டோனினுடைய செக்ரேஷனை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும். நம்பர் 2 வந்து என்னன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசித்து கவலைப்பட்டு டென்ஷன் ஆகி உட்காந்துருப்போம். இப்போ புதுசா ஒரு விஷயத்த படிக்கும் பொழுது மைண்ட் ஃபுல்லா அங்க போயிடும். ஸோ தாட் டைவர்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியேறி நம்ம வந்து வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி இது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி வந்து ப்ரொமோட் ஆகும். ஏன்னா நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஸ்டோர் ஆகி அது லாங் டர்ம் மெமரியில போகும்பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து புக் படிக்கிறது. எப்போ உனக்கு வந்து கண்ணு டயர்டாகி தூக்கம் வருதோ இமீடியட்டா புக்கை முடி வச்சுட்டு நம்ம தூங்க போயிடணும். நம்பர் 2 என்னன்னா வந்து நான் சொன்னேன் மியூசிக் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது என்னன்னா ஜஸ்ட் காதுல மட்டும் அமைதியா கேட்கணும், கண்ணை மூடி. அதாவது இதமான பாட்டு அப்படின்னு சொல்லி, இதமான மெல்லிய இசை, மெலடிஸ் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப யூடியூப்ல கூட நிறைய வந்து ஸ்லீப் டியூன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. நம்ம எதனாலும் கேட்கலாம், பட் வந்து பார்க்க கூடாது, ஜஸ்ட் ஹியர். அந்த இதமான பாடல்கள் என்ன ஆகும்னா அதனுடைய ரித்தமும் நம்மளுடைய ஹார்ட் ரேட் ரித்தமும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது கிராஜுவலா வந்து மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஆழமான தூக்கம் கிடைக்கும். சரி, இந்த பாட்டு கேட்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய வந்து நியூரோ கெமிக்கல்ஸ், குட் கெமிக்கல்ஸ் சொல்லுவோம், அது வந்து சுரக்கும். முதல்ல வந்து செரட்டோனின் அப்படின்னு சொன்னா மனதை வந்து அமைதிப்படுத்துவது. அதே போலவே மெலட்டோனின் நமக்கு வந்து தூக்கத்தை வரவழைப்பது. அது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவதாக ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவோம், லவ்வர் ஹார்மோன் அப்படிங்கிறது பேரு. அதாவது என்ன, பாசிட்டிவ் எமோஷன், நமக்குள்ள ஒரு பாண்ட, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணும். எதையும் பாசிட்டிவ் அவுட்லுக்னு சொல்லுவோம், எதையும் நல்ல விதமாக யோசிப்பதற்கு அது உதவும். அதே போல வந்து என்டார்பின் அப்படின்னு சொல்லுவோம், ஃபீல் ஹாப்பி, நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஸோ இந்த நல்ல கெமிக்கல்ஸ் வந்து சுரக்கும் பொழுது அடுத்த நாள் ப்ராசஸை இல்லை அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம செய்வதற்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இந்த மியூசிக் வந்து நமக்கு கொடுக்கிறது. சரி, ஓகே, இது ரெண்டுமே எனக்கு பாட்டு கேட்க பிடிக்காது, புக்கு படிக்க பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அமைதியா உட்காந்துட்டு வந்து என்னன்னா ஜஸ்ட் க்ளோசிங் யுவர் ஐஸ் அண்ட் தென் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கணும். பேக் போன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஜஸ்ட் பிரீத்திங், மூச்சு காற்றை நன்றாக உள்ளே இழுத்து வாயை திறந்து விடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 to 7 டைம்ஸ் நீங்க விடும்பொழுது என்ன ஆகும்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிலீஃப் ஆயிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுடைய மூச்சு காற்றை வந்து அப்சர்வ் பண்ணணும், உள்நோக்கி பார்க்கணும். கவுண்டிங் யுவர் பிரீத் கவுண்ட்ஸ். ஜஸ்ட் க்ளோசிங் யுவர் ஐஸ் அண்ட் தென் கண்ணை முடிக்கிட்டு 1
2 அப்படின்னு ஒவ்வொரு கவுண்ட்ஸா நீங்க வந்து கவுண்ட் பண்ணும் பொழுது ஒரு 15 to 21 கவுண்ட்ஸ்க்குள்ள இயற்கையாகவே உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகி பாடி ரிலாக்ஸ் ஆகி நேச்சுரலாகவே தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்து நம்ம போய் அமைதியா தூங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி இயற்கையா தூங்குறது அப்படின்னு பார்த்தோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாறுல வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. தயவு செய்து வாக்கிங் போறதோ அல்லது எக்ஸசைஸ் பண்றதோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி தயவு செய்து செய்யாதீங்க. 4 to 5 hours பிஃபோர் தூக்கத்துக்கு முன்னாடி தான் நம்ம செய்யணும். அப்பொழுதுதான் வந்து அந்த அலர்ட்னஸ் வந்து இது கிரியேட் பண்ணாது. ஒரு நமக்கு வந்து அந்த கரெக்டா பண்ணும்பொழுது அலர்ட்னஸ் வந்துடும். நமக்கு வந்து இயற்கையான தூக்கம் வந்து நம்மால பெற முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து படுக்க போகும்போது தண்ணி நிறைய குடிக்காதீங்க. நிறைய குடிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து யூரினேஷன் பிளாடர் வந்து ஃபில்அப் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து யூரின் வந்துடும். ஸோ வந்து நம்ம எந்திரிச்சு போகும்பொழுது ஒரு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து சன்லைட்டோட கண்டிப்பா ஒரு 30 minutes அல்லது 45 minutes நம்ம வந்து வாக் போகணும். அப்ப நேச்சுரலா நமக்கு வந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு, நம்ம பாடி வந்து செட் பண்ணிடும். ஸோ நேச்சுரல் ஸ்லீப் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஃபுட்டுல வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணா நமக்கு நேச்சுரலா தூக்கம் வரும் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது நிறைய இருக்கு, நம்ம காமனா ஈஸியா யூஸ் பண்றதை பத்தி தான் நான் இங்க சொல்ல போறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட்னு சொல்லுவோம், பாதாம் பருப்பு, அடுத்து பால் அல்லது பழம், வாழைப்பழம். இந்த 3ல வந்து எதாவது நம்ம வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுது, அதுல என்ன எப்படி நமக்கு தூக்கத்தை வரவழைக்குது அப்படின்னு கேட்கலாம். டிரிப்டோபான் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு அமினோ ஆசிட். அது வந்து நம்ம சிந்தசைஸ் பண்ண முடியாது, சப்ளிமெண்டரியா தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த பால், வாழைப்பழம், ஆல்மண்ட் இது எல்லாத்துலயுமே இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா அந்த டிரிப்டோபான்ங்கிறது வந்து செரட்டோனின் அப்படிங்கிற நியூரோ கெமிக்கலை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. நேச்சுரலா அது என்ன பண்ணுது, மெலட்டோனின் அப்படிங்கிற நியூரோ கெமிக்கலை ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது நேச்சுரலா நம்மளுக்கு வந்து இயற்கையான ஒரு தூக்கம் கிடைக்கிறது. ஸோ இது இயற்கையா நடக்கிறது. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், பாலும் வாழைப்பழமும் அட் எ டைம் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மினிமம் வந்து 30 to 45 minutes அப்புறம் தான் எடுக்கணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்னு சொல்லுவோம். இந்த வாழைப்பழமும் பாலும் என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் சுவைகளை உருவாக்கும். அதாவது பால் வந்து என்னன்னா ஸ்வீட் இனிப்புத்தன்மை உருவாக்கும், பழம் வந்து பாத்தீங்கன்னா புளிப்புத்தன்மை உருவாக்கும். ஸோ ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது ரெண்டும் ஒட் எ டைம் போகும்பொழுது டாக்ஸின் எஃபெக்ட், நச்சு பொருளை வந்து உருவாக்கும். ஸோ இது அலர்ஜி, கோல்டு, ஆஸ்மேட்டிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க பழம் சாப்பிட்டா வந்து எனக்கு சளி பிடிச்சுக்கணும் அப்படின்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் எடுத்தாதான் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதர்வைஸ் வந்து வாழைப்பழம் வந்து நல்ல உணவு, எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு, மேஜர் விட்டமின்ஸ் எல்லாம் அதுல இருக்கு எக்ஸப்ட் அயர்ன். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க நான் வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு வெயிட் போட்டுரும், சாப்பிட மாட்டேன். 89 கலோரிஸ் வந்து அது கொடுக்குது. ஆக்சுவலா நம்ம நைட் டிஃபன்ல வந்து ஒரு 3 சப்பாத்தியோ ஒரு 3 இட்லியோ அல்லது 4 சப்பாத்தியோ சாப்பிட்றோம்னா அதுல ஒன்றை கட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour 45 minutes கழிச்சு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது. ஸோ நம்ம பார்த்தோம் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும், என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும், என்னென்ன டிசார்டர்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதை வந்து நீங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய தொழில்நிலைக்கு ஏற்ப எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஆழமான தூக்கத்தினுடைய அவசியம் என்னங்கிறது நீங்க ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க. அதனாலதான் நம்ம உடல் மன வளர்ச்சி, மன ஆரோக்கியம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சயின்டிபிக்கான விஷயங்கள் ஒவ்வொரு மாதத்துல நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க வந்து போனீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.